ஆர்ஜே ரோமனி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அலர்ட் பண்றதுக்காக இந்த கண்டென்ட்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பாலிவுட்டோடைய பிரபலமான நடிகை நர்கீஸ் ஃபக்ரி, உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவுஸ்ஃபுல் படத்துடைய அந்த சீரீஸ்ல வந்து அக்ஷய் குமார் அண்ட் டீம் கூட வந்து நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆஹ், ரன்பீர் கபூருடைய ராக் ஸ்டார் படத்துலயும் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல பிரபலமான ஒரு நபர் தான் இந்த நர்கீஸ் ஃபக்ரி. அவங்களுடைய சிஸ்டர் ஆலியா ஃபக்ரி இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா நியூயார்க்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அவருடைய கணவர் பெயர் ஜேக்கப். இவரோட வந்து நல்லா அழகா லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு வந்து பிரேக்கப் ஆயிருக்கு. யாருக்கு? ஆலியாவுக்கும் அவருடைய பாய் ஃப்ரெண்டு இல்ல கணவர் ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். ஜேக்கப் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கப். இது ஐ எம் டன் வித் இட், உன்னோட இதுக்கு மேல என்னால மாரடிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாரு. பிரிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு வீட்டுல வந்து அவருடைய புது கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட அவங்க செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 3 குழந்தைகளும் இருக்கிறாங்க. அவங்களோட லைஃப்ல அப்படியே அழகா போயிட்டு இருக்கிறப்ப ஆலியாவால அந்த பிரேக்கப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னன்னா, எப்படி நீ பிரேக்கப் பண்ணலாம்? அதுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு எந்த வகையில வந்து நான் டிசர்வ்டு அப்படின்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீக்வெண்டா இந்த நிறைய பத்திரிகைகள், நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகள்லாம் வந்து இந்த குற்றம் சொல்லுவாங்கல்ல. நான் இங்க எப்படி பிரபலங்களை பத்தி நிறைய சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரி செய்திகள் தாள்கள்லாம் வந்து கவர் பண்ணதோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செய்திகள்லையும் இது வந்துகிட்டே தான் இருந்தது. ஏன்னா அவங்களோட ஒரு பிரபலத்தோடைய சிஸ்டர் அப்படின்றதுனால அவங்கள பத்தின நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. ஸோ இது ஒரு பக்கத்துல இருக்க போன நவம்பர் 2ஆம் தேதி போன மந்த் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஜேக்கப் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு இந்த கேரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, கராஜ், அதுல வந்து நிறைய கார்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கும்ல, அந்த மொத்த கராஜையும் வந்து கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்டதுக்கு அப்புறமா என்னடா கராஜ் வந்து தீப்பிடிச்சு எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கக்கூடிய ஜேக்கப்பும் சரி, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களும் சரி, எட்டி வந்து கீழே வந்து பாக்குறப்ப வெளியில எஸ்கேப் ஆகாத மாதிரி ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. இவங்க வெளியில நிக்கிறாங்க, வருவான் வெளியில அந்த சைடும் போக முடியாது இந்த சைடும் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக பக்காவா பிளான் பண்ணி மொத்த ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த ஸ்மோக்கு ஃபயரு அதுல வந்து அந்த புகை எல்லாத்துலயும் சேர்த்து அவங்களுக்கு வந்து மூச்சு திணறி ரெண்டு பேரும் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து இறந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா வழக்கா வந்து பதிவு செய்து இந்த குற்றச்செயலை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு பெரிய அனலைசேஷன், ஏகப்பட்ட டிஸ்கஷன், அதுக்கப்புறம் வந்து என்கொயரி எல்லாத்துக்கும் பிறகு அந்த பர்ஃபெக்டான அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது ஆலியா தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வர டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ள அவங்க வந்து கோர்ட்ல வந்து எங்க இருந்தாலும் அப்பீல் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நானே உன்னை இருந்த இடத்துல வந்து தூக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் போலீஸ் வந்து தயாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல தான் வந்து நீங்க இந்த மர்டர் கேஸுக்கெல்லாம் வந்து வழக்கு எடுத்துப்பாங்க. அது நடக்கும், நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். செத்தவருடைய குடும்பம் எல்லாமே வந்து அவங்க எல்லாமே வேற வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கப்புறமும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இம்மீடியட்டா வந்து அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது இங்க பாசிபிள் கிடையாது. ஏன்னா சட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து எப்படி வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்து சாதகமாவும் இருக்கணும், யார் வந்து குற்றவாளியோ அவங்களுக்கும் வந்து கரெக்டான நீதி இருக்கணும். ஒருவேளை தப்பான ஆள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான சட்ட சிக்கல் இருக்கிறதுனால தான் இங்க ஒவ்வொரு கேஸும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டிலே ஆகுறதுக்கு பெரிய காரணமா இருக்கு. சோ ஆனா ஃபாரினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள்லாம் கிடையாது. டக்கு 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 டக்குன்னு இது வரைக்கும் பெட்டி கேஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பெண்டிங்ல இருக்கக்கூடிய கேசஸ் அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஜனத்தொகை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டா தான் இருக்கு அப்படிங்கறதுனால வரக்கூடிய கேசஸ் வந்து அழகா டீல் பண்ணி பர்ஃபெக்டா கண்டுபிடிச்சு அதை வந்து தண்டனையே வந்து சீக்கிரமாவே எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லருக்கு, அப்புறம் வந்து இந்த பாலியல் தொடர்பான புகார்கள் இதுக்கெல்லாம் வந்து குயிக்கா வந்து ஜட்மெண்ட் கிடைச்சிடும். அதற்கான பனிஷ்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து அங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படித்தான் ஆலியாவுடைய இந்த கேஸும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவங்களுடைய கேஸ்ல வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறதையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இப்ப வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு லைஃப் டைம் பிரிசன், அதாவது வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சம்பவம்
சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆலியா அந்த இடத்துக்கு வர்றாங்க. நவம்பர் 2ஆம் தேதி அந்த கராஜுக்கு வர்றாங்க. நீங்க எல்லாரும் இன்னைக்கு சாக போறீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு தான் வந்து கராஜை வந்து கொளுத்தி விட்டுறாங்க. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது சத்தம் ஒரே புகை மூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் எழுந்து வந்து பாக்குறாரு. கூடவே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து வர்றப்பதான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்துருது. ஸோ இதுல மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக்கப்பை வந்து தாங்கிக்க முடியல. அந்த எப்படி வந்து நீ பிரேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் எண்ணம். அது இல்லாம அவருடைய புது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவர் வந்து செட் ஆயிட்டாரு, ஃபிட் ஆயிட்டாரு அப்படிங்கறதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான மன வருத்தம். எனக்கு பிரேக்கப் பண்ணதே வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ என்னடானா புதுசா இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை வேற உசார் பண்ணிட்டு நீ எப்படி சந்தோஷமா குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மன உளைச்சல் இது ரெண்டுமே சேர்ந்து ஆலியாவை அந்த எமோஷனலான அந்த மொமெண்ட்ல அப்படி ஒரு முடிவை வந்து எடுக்க வச்சிருக்கு. ஸோ அதற்காக இப்ப வந்து அவங்க வருத்தப்பட போறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இதை பத்தி அவங்களுடைய சிஸ்டர் நர்கீஸ் வந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 1 மந்தா இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பத்திரிகைகள்ல செய்தி வந்துகிட்டு இருக்கு. பட் அவங்க வெளியில பாக்குற இடங்கள்ல எல்லாம் அமைதியா வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க. போன வாரம் கூட அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து ஹவுஸ்ஃபுல் 5 இப்ப நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ஷூட் வந்து கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பி நோட்டை தான் வந்து அவருடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால சிஸ்டருடைய லைஃப்ல நடந்த இந்த ஒரு விஷயத்தை பொறுத்து இந்த சிஸ்டர் வந்து தகவல் சொல்றதுக்கோ இல்ல கருத்து சொல்றதுக்கோ பெரிய விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிரபலத்தோடைய சிஸ்டரா இருக்கிறதுனால ஆலியாவுடைய இந்த கேஸ் ஒட்டு மொத்தமா பாலிவுட் முழுக்க இப்ப பரபரப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனி டைம் வந்து ஆலியா ஃபக்ரி வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு வாழ்நாள் முழுக்க நியூயார்க்ல வந்து சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட போட்டோ பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்னசென்ட் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அதாவது எப்படின்னா பால்வடியும் முகம், அப்புறாணி பொண்ணு, ஒண்ணுமே தெரியாத பொண்ணு, உலகமே தெரியாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஃபேஸஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸுங்க. அந்த ஃபேஸஸ் வச்சுட்டு எப்படிதான் வந்து நீங்க எல்லாம் நீ சாக போறீங்கன்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் ஒரே மர்மமா இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி இறந்த ஜேக்கப் இருக்காருல்ல அவருடைய அம்மா சொல்றப்ப ஆலியா தான் இப்படி பண்ணுச்சா அப்படிங்கறத என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியலங்க. ஏன்னா அது எல்லாரையும் மனசால வந்து டேக் கேர் பண்ணிட்டு அப்படி பாத்துக்கக்கூடிய ஒரு கேரிங்கான பொண்ணு. ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுங்கிறத நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பிரேக்கப் உடைய வழி, என்ன பிரேக்கப் பண்ணிட்டல நீ யாரு கூட இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிசிஷனை வந்து எடுக்க வச்சிருக்க. அவங்கள வந்து எதை பத்தியும் யோசிக்க விடாம பண்ணிருக்கு. ஸோ இதன் மூலம் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வழியான ஒன்று தான். ஆனா அதை எடுக்காம இருந்தாலும் பெயின் தான், எடுத்தாலும் பெயின் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களுடைய நீங்க எப்படி ஒரு பிரேக்கப் முடிவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அப்போசிட்ல இருக்கக்கூடிய உங்க பார்ட்னருக்கும் வந்து அந்த பெயின் இருக்கும். அப்ப அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவங்களுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அலர்ட் மோடுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணேன். மீண்டும் ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ்ல ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோகிணி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.